ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு, அதாவது டாக்டர் ஆகணும்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது ஒரு பேரண்ட்டுக்கும் முக்கியமான வீடியோ அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே முக்கியமான வீடியோ. எம்பிபிஎஸ் படிப்புக்கு ஆகக்கூடிய செலவு என்ன? கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும்? இதுவே நீங்க பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய கட்டணம் என்னவா இருக்கும்? மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்னா அதற்கு நம்ம எவ்வளவு பணம் கட்டுற மாதிரி இருக்கும்? இந்த தெளிவான புரிதல் வேணும். ஏன்னா இந்த கட்டணத்தின் அடிப்படையில கூட நம்ம கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம். இப்ப நம்ம எல்லாருமே கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டோம். அடுத்ததா சாய்ஸ் ஃபில்லிங். எந்த கல்லூரியை நான் தேர்வு செய்றேன் அப்படிங்கிற அந்த வரிசையை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது, எந்த கல்லூரியை முதல் வரிசையில குடுக்கணும், எந்த கல்லூரியை 2வது வரிசையில குடுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு வேணும்னா, அந்த கல்வியோட கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட மார்க், ரேங்கை தாண்டி நம்ம எந்த கல்லூரியோட படிக்க விருப்பப்படுறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி, அந்த கல்வியில ஆகக்கூடிய ஆண்டு செலவு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இதற்கு முதல்ல நமக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டு அளவுல எத்தனை கல்லூரிகள் இருக்கு, அதுல அரசு கல்லூரிகள் எத்தனை, தனியார் கல்லூரிகள் எத்தனை, ஒவ்வொரு கல்லூரிகளையும் எத்தனை சீட், எம்பிபிஎஸ் சீட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா பார்க்கிறதோட, ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆகக்கூடிய செலவு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் 36ம், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 22 இருக்கு. இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல அரசு இடஒதுக்கீடும் உண்டு, கவர்மெண்ட் கோட்டாவும் உண்டு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் உண்டு. இது தவிரவும் மாநில தனியார் பல்கலைக்கழகங்கள் உண்டு, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், டீம்டு யூனிவர்சிட்டி 13 இருக்கு, அண்ட் இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவக் கல்லூரி 1 இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இத்தனை நிறுவனங்கள்ல எம்பிபிஎஸ் படிப்பு வழங்கப்படுகிறது. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல எத்தனை எம்பிபிஎஸ் சீட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல 5200 இடங்கள் இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சுயநிதி பிரிவுல 4750 இடஒதுக்கீடு சீட்ஸ் இருக்கு, இடங்கள் இருக்கு. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கும்போது 3050 இடங்கள் இருக்கு. ஸோ மொத்தமா தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ்க்கு 13000 இடங்கள் இருக்கு. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 5.5 ஆண்டு ஆகும். 5 வருடம் முழுமையாகவும், அடுத்து ஒரு 6 மாதங்களும் ஆகும். இதுல நம்ம கல்விக்காக கல்வி பயிற்சி காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிலயோ படிக்கிறது மட்டுமே 4.5 வருடங்கள் ஆயிடும். இது தவிர கூடுதலா 1 வருடம் நம்ம இன்டர்ன்ஷிப் பிராக்டிஸ் பண்ணுவோம். அது பயிற்சிக்காக மருத்துவமனைகள்ல நம்ம எடுத்துக்கக்கூடியதான் இந்த இன்டர்ன்ஷிப். இதை கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறாங்க. மருத்துவமனைக்கு சென்று அங்க தங்கி இருந்த முழுமையா நம்ம இதை பார்க்க வேண்டிய ஒரு பயிற்சி தான் இந்த இன்டர்ன்ஷிப். இந்த 5.5 வருட எம்பிபிஎஸ் படிப்புல 4.5 வருஷம் நம்ம காலேஜ்லயும், 1 வருடம் மருத்துவமனையிலையும் நம்ம செலவிடக்கூடும். இப்போ இதற்கு கட்டணம் பொறுத்த வரைக்கும் நம்ம 4.5 வருடம் காலேஜ்லயோ இல்ல யூனிவர்சிட்டிலயோ படிக்கிறோம் இல்லையா, இங்க மட்டும்தான் நம்ம கல்விக்கான கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும். 1 வருடம் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நம்ம எந்த விதமான கல்வி கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சி நடக்கக்கூடிய காலத்துல நமக்கு ஸ்டைஃபண்ட் இல்ல சேலரி அந்த மருத்துவமனை நிறுவனத்துல இருந்து தருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ எம்பிபிஎஸ் தமிழ்நாட்டுல நீங்க அரசு கல்லூரிகள்ல படிக்கிறீங்க அப்படின்னா 6000 டியூஷன் ஃபீஸ் ஆகும், 2000 ஸ்பெஷல் ஃபீஸ் ஆகும். இது தவிர எக்ஸாம் ஃபீஸ், காஷன் டெபாசிட், லைப்ரரி ஃபீஸ், இது எல்லாத்தையும் சேர்த்தனா கூட ஒரு ஆண்டுக்கு 18,073 செலவாகுது. இதுவே நம்ம 4.5 வருஷம் படிச்சு முடிக்கும் போது தோராயமா 1,00,000க்கும் குறைவான அளவு தான் செலவாகுது. இது நம்ம கல்வி கட்டணம் மட்டும்தான் சொல்றோம். ஆனா இது தவிரவும் இதர செலவுகள் புத்தக செலவு, நம்ம ஹாஸ்டல் எடுத்துட்டு இருந்தோம்னா அந்த செலவு, உணவு, சாப்பாடு செலவு, ஸோ இந்த மாதிரி இதர செலவுகள் உண்டுதான். இதுவே நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியில எம்பிபிஎஸ் பண்றீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அவங்களுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கல்வி கட்டணம் 2025ஆம் ஆண்டுல அவங்க நிர்ணயித்த கல்வி கட்டணம். அப்போ ஒரு வருடத்திற்கே தோராயமா 20 to 30 லட்சம் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கல்வி கட்டணமா செலுத்துற மாதிரி இருக்கும். அப்ப 4.5 வருஷம் நம்ம படிக்கிறதுக்கு சுமார் 1 கோடியிலிருந்து 1,50,00,000 வரைக்கும் செலவாகும். இது கல்வி கட்டணம் மட்டும்தான். இதை தாண்டி தான் நம்மளுடைய ஹாஸ்டல் ஃபீஸ், அப்புறம் ஃபுட்டுக்கு, சாப்பாட்டுக்கு மெஸ் ஃபீஸ், இதெல்லாம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தது. இதுவே நீங்க தனியார் கல்லூரிகள்ல படிக்கணும், தனியார் கல்லூரிகள்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 4.5 லட்சம் செலவாகுது தமிழ்நாட்டுல. இது கல்வி கட்டணமா 4.5 லட்சமும், இதை தவிர நமக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் இருக்கும். அண்ட் இதுவே நீங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்கணும் அப்படின்னா 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் செலவாகும் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்படிங்கும் போது நீங்க 4.5 வருடத்திற்குரிய அந்த கட்டணம் என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஒப்பிட்டிருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கணும்னா ஒரு வருடத்திற்கு 18,000 இருந்து 20,000 செலவாகும். இதே தனியார் கல்லூரிகள்ல நீங்க கவர்மெண்ட் கோட்டால படிக்கிறீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 4 லட்சம் செலவாகுது. இதே தனியார் கல்லூரிகள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா படிக்கணும்னா தோராயமா 8 இருந்து 12 லட்சம் ரூபாய் செலவாகுது. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கணும்னா
20 30 லட்சம் செலவாகுது. இதெல்லாம் ஒரு வருடத்திற்குரிய ஆண்டு கட்டணம். இப்ப 4.5 வருடம் அப்படிங்கும்போது இதை அப்படியே நீங்க வந்து அதிகப்படுத்தி பார்த்துக்கணும். இது வந்து கல்வி கட்டணம் மட்டும்தான். இப்ப இந்திய அளவுல இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், அதற்குரிய இடங்கள், எம்பிபிஎஸ் இடங்கள் பார்க்கலாம். இந்திய அளவுல இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள்லயும் நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னா, அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதற்கு நீங்க ஆல் இந்தியா கோட்டா ரிசர்வேஷன்ல எம்சிசிக்கு கீழ தான் அந்த கவுன்சிலிங் வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எந்த மாநில மாணவரா இருந்தாலும் நீங்க இந்தியால இருக்க எந்த ஒரு கல்லூரியிலையும் தேர்ந்தெடுத்து படிக்க முடியும். அப்போ அதற்காக நீங்க ஆல் இந்தியா கோட்டா இதற்குரிய கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இங்க வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 410, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து 350க்கும் மேல இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி 59 இருக்கு. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற டீம்டு யூனிவர்சிட்டி 59 இருக்கு. எய்ம்ஸ் வந்து 20 இருக்கு. ஜிப்மர் 2 இருக்கு. இஎஸ்ஐசி காலேஜ் வந்து 20 இருக்கு. ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள், எம்பிபிஎஸ் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தோம். அடுத்ததான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரியில் 60,875 இடங்கள் இருக்கு. எய்ம்ஸ், ஜிப்மர், இஎஸ்ஐசி இதெல்லாமே அரசு இடங்களாக தான் நம்ம கருதுறோம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 16,000 இடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 52,000 இடங்கள். அப்போ மொத்தமா இந்தியா முழுக்க எம்பிபிஎஸ்க்கு 1,28,875 இடங்கள் இருக்கிறது பார்க்க முடியுது. இது ஒவ்வொரு ஆண்டுமே சில அரசு கல்லூரிகள் புதுமையா வரும், சில தனியார் நிறுவனங்கள் உருவாகும். அதே மாதிரி சில தனியார் நிறுவனங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் மாறுவாங்க. அப்போ இந்த இடங்கள்ல ஒரு தோராயமான ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். ஆனா சுமார் 1,30,000 இடங்கள் அப்படிங்கறத நம்ம கணக்குல வைத்துக்க முடியும். அண்ட் இப்போ இந்த கவர்மெண்ட் ஆல் இந்தியா கோட்டா மூலமா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு போறீங்க அப்படின்னா 10,000 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஏன் இப்ப தமிழ்நாட்டுல படிக்கிறதுக்கு வெறும் 18,000 தான் செலவாகுது. இதுவே ஆல் இந்தியா கோட்டால ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போனா 1.5 லட்சம் வரைக்கும் செலவாகுதுன்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த செலக்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி எந்த மாநிலத்துல இருக்குதோ அந்த மாநிலத்தின் விதிமுறைக்கு ஏற்பதான் அங்க வந்து அந்த கல்வி கட்டணம் வசூல் செய்வாங்க. அப்போ சுமார் 10,000 இருந்து 1 லட்சம் வரைக்குமே அந்த ஃபீஸ் வேரி ஆகுது. ஆல் இந்தியா கோட்டால கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து வேரி ஆகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இதை நீங்க தொடர்ந்து பார்த்தாலே ஒரு 4.5 வருடத்திற்கு நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் செலவாகுது. ஆல் இந்தியா கோட்டால கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைச்சு போனீங்கன்னா இது கல்வி கட்டணம் மட்டும்தான். இதர செலவுகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுவே பிரைவேட் காலேஜ்ல நீங்க வந்து அப்ளை பண்ணணும், ஆல் இந்தியா கோட்டால பிரைவேட் காலேஜ்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அந்தந்த மாநிலத்துடைய கவுன்சிலிங்ல தான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். இப்போ கர்நாடகால இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆல் இந்தியா ரிசர்வேஷனுக்குள்ள தான் வருவீங்க. ஆல் இந்தியா ரிசர்வேஷன் கோட்டால அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய கவுன்சிலிங் மெத்தட் வந்து கர்நாடகாவோட கவுன்சிலிங் ப்ரொசீஜருக்குள்ள நீங்க வருவீங்க. அப்போ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த மாநிலத்தோட கட்டமைப்பை பொறுத்து அந்த கல்வி கட்டணம் மாறுது. இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வர்றீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 4.5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் செலவாகுது. இப்போ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வேற, மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வேற. அண்ட் இதற்குமே பெரிய அளவுல வந்து இந்த கல்வி கட்டணம் வந்து வேறுபடுறதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததான் டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம சொன்ன மாதிரி ஒரு வருடத்திற்கு 20 30 லட்சம். டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா ஆல் இந்தியா கோட்டால தான் நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ 4.5 வருடம் பார்க்கும்போது 1 கோடியிலிருந்து 1,50 லட்சம் வரைக்குமே இதுல செலவாகுது. இதர செலவுகள் நீங்க தனியா தான் இதுல பார்த்துக்கணும். கல்வி கட்டணம் மட்டும்தான் நம்ம வந்து வருடத்திற்கு 20 30 லட்சம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும். ஆல் இந்தியா கோட்டால கண்டிப்பா அரசு கல்லூரியா இருக்கட்டும், இல்ல தனியார் கல்லூரிகளா இருக்கட்டும், அந்த மாநிலத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப வந்து அந்த கல்வி கட்டணம் பெரிய அளவுல மாறுபடுறதை பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாட்டு அளவுல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் கல்வி கட்டணம் என்ன, ஆல் இந்தியா அளவுல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் கல்வி கட்டணம் என்ன, அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு செலவாகுது, இதுவே நீங்க வந்து 4.5 வருடம் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு படிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்தோம். எம்பிபிஎஸ் கட்டணத்தை சார்ந்துதான் நீங்க வந்து பெரிய அளவுல முடிவெடுக்க முடியும். நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, நமக்கு ரேங்க் என்னன்னு தெரியும், நம்மளோட மார்க் என்னன்னு தெரியும். ஸ்டேட் லெவல்ல நமக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது இந்திய அளவுல உங்களுக்கு ஒரு ரேங்க் இருக்கும். இப்போ தமிழ்நாடு அளவுல உங்களுக்கு வந்து ஒரு தர வரிசை பட்டியல் கொடுத்துட்டு அதுல வந்து அந்த வரிசையில உங்களுக்குன்னு ஒரு மதிப்பீடு ரேங்க் இருக்கும். இப்போ அதை பொறுத்து தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எந்த கல்லூரியில நீங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க தேர்வு செய்வீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ. அண்ட் அதற்கு நீங்க முக்கியமா கருத வேண்டியது இந்த கல்வி கட்டணமும் கருதணும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுல உங்களோட பொருளாதார திட்டமிடலுக்கு கை கொடுக்கும். ஸோ நம்மளோட நீட் எக்ஸாம்க்கு ஆன்லைன் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி செய்யறது, இப்போ என்னுடைய மதிப்பெண்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி செய்யணும், எந்த கல்லூரிகளெல்லாம் நான் தேர்வு செய்தா எனக்கு முதல் ரவுண்ட்லேயே சீட்ஸ் கிடைக்கும், இல்லை 2ஆம் ரவுண்டுக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் கல்லூரிகளை நான் தேர்வு செய்யணும்னா நான் என்ன மாதிரியான கல்லூரிகளை தேர்வு செய்யணும், சிறந்த முறையில் என்னுடைய மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜோ இல்லை ப்ரைவேட் காலேஜ்லையோ இடங்கள் கிடைக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங்கில் வந்து
மெடிக்கல் சீட் கிடைச்சிரும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து கைடன்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களோட வரிசை என்ன, உங்களோட மார்க்குக்கு நம்ம கேட்டகரிக்கு என்ன காலேஜை சூஸ் பண்ணினா எளிமையாக அந்த இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும், போட்டி நிலை எப்படி இருக்குது, சூழல் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுலையுமே உங்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் வந்து இதை யோசிச்சு தான் செய்ய முடியும். அடுத்து வரக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சிக்ஷா கிளாஸ்லேருந்து 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளுக்காகவே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்டகிரேட்டட் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து குழந்தைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் அவங்களோட பெற்றோரோட நேரடி கண் பார்வையிலையும் நம்ம சிக்ஷா கிளாஸோட முழு கைடன்ஸ்லையும் படிக்க முடியும். அப்போ போர்டு எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் அவங்க இருந்த இடத்துல இருந்தே அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். மொபைல் ஃபோன்லேயே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். லேப்டாப்பில் அவங்க பார்த்து படிக்க முடியும். பெற்றோரோட நேரடி கண் பார்வை இருக்கிறதுனால குழந்தைங்க எத்தனை டெஸ்ட் எழுதியிருக்காங்க, ஒரு டெஸ்ட்லேயும் எவ்வளோ ஸ்கோர் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்குரிய லாகின், மொபைல் ஆப் லாகின் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு எந்த டைம் டெஸ்ட் வருது, குழந்தைங்க எந்த டைமில் டெஸ்ட் எழுதுறாங்க, அவங்களோட ரிசல்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பேரண்ட்ஸும் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க ரொம்ப எளிமையான வழியில் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீட் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த ப்ரைஸ் 1999 அப்படிங்கிற ப்ரைஸில் நம்ம லான்ச் பண்ணிட்டுருக்கோம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. August 3 நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நீட்டை ரிப்பீட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டைம் நான் நீட் எக்ஸாம் எழுதணும், ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ்க்குரிய கோர்ஸ்மே நம்ம சிக்ஷா கிளாஸில் ஆஃபர் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ.